ஸ்பீச் டெவலப் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஆட்டிசம்ல சென்சரி ஓவர்லோடிங்கும் ஒரு ரீசன். அது என்னங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆடிட்டரி சென்சேஷன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு குழந்தைங்க ஸ்பீக்கர் சவுண்டு கேட்டாலோ நம்ம பேசினாலோ அவங்களோட இயர்ஸை கவர் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி அவங்க இயர்ஸை க்ளோஸ் பண்ணுறதுனால அவங்களால சவுண்டை ப்ராசஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம என்ன சவுண்டு சொல்லித்தரோம் அப்படிங்கிறத அவங்களால கரெக்டாக கேப்சர் பண்ண முடியாது. ஒரு இமிட்டேஷன் அச்சீவ் ஆயிருக்காது. ஸோ அவங்களுக்கு லிமிடெட் வொகாபுலரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் விஷுவல் சென்சேஷன். ஒரு பிரைட் லைட்ஸை பார்க்கும்போதோ இல்லை விஷுவலாக அட்டாக் பண்ணுற ஆப்ஜெக்ட்ஸை பார்க்கும்போதோ நமக்கு அவங்க அட்டென்ஷன் கொடுக்க மாட்டாங்க, ஐ கான்டாக்டும் கொடுக்க மாட்டாங்க. இதனால நம்ம மவுத் மூவ்மெண்ட்ஸை அவங்களால கேப்சர் பண்ணி இமிட்டேட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் டாக்டைல் சென்சேஷன். இதில் ரெண்டு இருக்கு, ஹைப்பர், ஹைப்போ. ஹைப்பரில் சில குழந்தைங்க ப்ரஷ் பண்ண அவாய்ட் பண்ணுவாங்க, சில டெக்ஸ்டரான ஃபுட்டை சாப்பிட்றதுக்கு அவாய்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளால அவங்களுக்கு ஓரல் ஸ்டிமுலேஷன் கொடுக்க முடியாது. நெக்ஸ்ட் ஹைப்போ. இது அப்படியே ஹைப்பருக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். எதை எடுத்தாலும் சூ பண்ணிட்டே இருப்பாங்க, அதிகமாக மவுத்திங் இருக்கும். இந்த மாதிரி பண்ணும்போது சவுண்ட்ஸ் அவங்களுக்கு வரும், பட் அது அன்கிளியராக இருக்கும். நம்ம யாருக்குமே புரியாது அவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறது. நெக்ஸ்ட் வெஸ்டிபுலர் சென்சேஷன். இதில் குழந்தைங்களுக்கு பாடி பேலன்சிங் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதனால அவங்க பேலன்சிங்க்கு தான் அதிக ஃபோக்கஸ் கொடுப்பாங்க, நம்ம சொல்லிக் கொடுக்குற ஸ்பீச்சை கவனிக்க மாட்டாங்க. இப்போ நான் சொன்னது எல்லாம் தான் ஆட்டிசம்ல ஸ்பீச் டெவலப் ஆகாமல் இருக்கிறதுக்கான சென்சரி ரீசன்ஸ். உங்களால்